மார்க்கம் என்பது வேறு, மார்க்கத்துடைய விளக்கம் என்பது வேறு. இந்த உலகத்திலே உள்ள எல்லோருக்கும் மார்க்கம் கிடைக்கும், மார்க்கத்துடைய விளக்கம் எல்லோருக்கும் கிடைக்காது. அதனாலதான் மார்க்கத்துடைய விளக்கம் கிடைப்பது என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறாரோ அவர்களுக்குத்தான் மார்க்கத்துடைய விளக்கம் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களையும் பிறக்க வைக்கிற போது மார்க்கம் உள்ள மனிதர்களாகத்தான் அல்லாஹ் தஆலா பிறக்க வைக்கிறாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அது இந்துக்களுக்கு பிறக்கிற பிள்ளையாக இருக்கலாம், முஸ்லிம்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், பௌத்தர்களுக்கு பிறக்கிற பிள்ளையாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இஸ்லாத்துடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? குல்லு மௌலூத் யூலது அலா ஃபித்ரா. எல்லா பிள்ளைகளும் இயற்கையான இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்தில் தான் பிறக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அது யாராகவும் இருக்கட்டும், எந்த மதத்தில் உள்ள தாய் தந்தையாகவும் இருக்கட்டும், ஆனால் பிள்ளை பிறப்பினிலே இயற்கையாக இஸ்லாத்தில் தான் பிறக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர்களுடைய தாயும் தந்தையும் தான் அந்த பிள்ளைகளை நல்லவர்களாக கெட்டவர்களாக நெருப்பு வணங்கிகளாக மாற்றுகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அருள் கிடைப்பது என்பது அது இந்த உலகத்தில் மார்க்கத்துடைய விளக்கம் கிடைப்பது என்பது அடையாளம். மார்க்கம் கிடைப்பது என்பது இந்த உலகத்தில் மனிதனாக பிறக்குகிற அத்துணை பேருக்கும் கிடைக்குகிற ஒரு வரம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா இன்று இந்த வாழைச்சேனை பிரதேசத்திலே உள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள்கள் இருக்கிற நேரம் உங்களையும் என்னையும் அல்லாஹு தஆலா புரட்சி எடுத்து இந்த நேரத்தில் தூய்மையான துப்புரவான விதத்துக்கள் இல்லாத ஷிர்க்குகள் இல்லாத இறை தூதர் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் வணங்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்து வாழ்ந்து வணங்கி வழிகாட்டி இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் மறைந்து போனார்களோ அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மஸ்ஜிதிலே அமர்ந்து கொண்டு விதத்துக்களும் ஷிர்க்குகளும் இல்லாத சரியான செய்திகளை குர்ஆனில் இருந்தும் சுன்னாவில் இருந்தும் கேட்கக்கூடிய பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறானே, இதற்கு நாம் என்ன நன்றி கடன் செய்தாலும் போதாது. இதற்கு நாம் என்ன நன்றி கடன் இறைவனுக்கு செய்தாலும் போதாது சகோதர சகோதரிகளே. ஏனென்றால் எங்களுடைய உலக வெற்றியும் எங்களுடைய மறுமையுடைய வெற்றியும் இந்த மார்க்கத்தின் விளக்கத்தில் தான் இருக்கிறது என்பதை என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த அடிப்படையில் என்னுடைய தலைப்புக்குள் வருகிறேன். எனக்கு தரப்பட்ட தலைப்பு மிக 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 உயர்ந்த, ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அறிந்திருக்க வேண்டிய, சில நேரம் நம்மளை அறியாமல் மிகப்பெரிய ஆபத்தான பாவங்களை மிக லேசாக கணக்கில்லாமல் இலகுவான முறையில் அப்படியே பேசி விடுகிற ஒரு பெரும் பாவம் அவ்வப்போது நடக்குகிற ஆபத்தான பாவங்களில் ஒன்றுதான் இந்த நாவடக்கம் என்பது. நாவடக்கம் என்பது இஸ்லாத்தில் எந்த அளவுக்கு பேசப்படுகிற செய்தி என்றால் அது சாதாரணமான ஒரு செய்தி அல்ல என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் ஒரு வார்த்தையை பேசுகிறான். அவன் பேசுகிற போது இது அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரிய வார்த்தை என்று தெரியாமல் அந்த அடியான் பேசுகிறான். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தையை பேசியதற்காக அவனை எடுத்து அல்லாஹ் தஆலா அவனை சுவர்க்கத்தில் நுழைவிக்கின்றான். ஒரு அடியான் பேசுகிற பேச்சு, பேசுகிற வார்த்தை அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபத்துக்குரிய வார்த்தை. அல்லாஹ் தஆலா அதனால் அந்த மனிதனை எடுத்து அல்லாஹ் தஆலா நரகத்துக்குள் போடுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். எனவே நாம் எப்பையும் இந்த உலகத்தில் வாழுகிற போது நம்முடைய நாவடக்கம் என்பது மிக பிரதானமான ஒன்று. சில நேரங்களில் எவ்வளவு தொழுதாலும் எவ்வளவு இந்த உலகத்தில் வணக்க வழிபாடுகளை செய்தாலும் நாம் சில நேரங்களில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரகவாதிகளாக மாறுகின்ற அளவுக்கு மிக ஆபத்தான ஒரு பாவம். அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு
அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற போது அந்த சபையிலே ஒரு பெண்ணை பற்றி பேசுகிறார்கள். உங்களை போல ஒரு தாயை பற்றி, ஒரு சகோதரியை பற்றி பேசுகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், அந்த பெண் இருக்கிறாரே, அந்த பெண் உபரியான நோன்பை பிடிக்கிற பெண். அப்ப ஃபர்லான நோன்பு கேட்கையா வேணும்? சுன்னத்தான நோன்பை பிடிக்கிற பெண் யா ரசூலுல்லாஹ். இரவு நேரங்களில் கியாமுல் லைலை நின்று வணங்குகிற ஒரு பெண் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, வணக்க வழிபாடுகளில் தன்னை லயித்திருந்து இரவு நேரங்களில் விழித்திருந்து இறைவனுக்காக வணக்கம் செய்கிற ஒரு உயர்ந்த பெண், சுன்னத்தான நோன்புகளை அல்லாஹ்வுக்காக வேண்டி நோக்குகின்ற ஒரு பெண் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, ஆனால் அவள் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களோடு அவள் நல்ல முறையில் நடந்து கொள்வது இல்லை. அவள் தன்னுடைய நாவால் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு தொல்லை கொடுக்கிறாள் யா ரசூலுல்லாஹ். என்னங்க சகோதரிகளே, புரிந்து கொள்ளுங்கள். இரவு நேரத்தின் வணக்கம் என்பது இறைவனுக்கு மிகவும் விருப்பமானது சகோதரிகளே. உபரியான சுன்னத்தான நோன்புகள் என்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது சகோதரிகளே. அப்படி என்றால் ஃபர்லான காரியங்களில் கண்ணும் கருத்துமாக இபாதத் செய்து, சுன்னத்தான காரியங்களிலும் கண்ணும் கருத்துமாக இபாதத் செய்து, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான காரியங்களை இந்த மண்ணுக்கு மேலே வணக்கத்தில் தன்னை அப்படியே முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு, ஆனால் பக்கத்து வீட்டுக்காரியோடு தன்னுடைய நாவால நோவினை செய்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஹிய ஃபின்னார், அவள் நரகவாதி என்றார்கள். நவுது பில்லாஹி மின்ஹா. அவள் நரகவாதி. அவளுடைய தொழுகையும் அவளுடைய நோன்பும் அவளுடைய இபாதத்தும் எந்த விதமான பிரயோஜனமும் அற்றது. அவள் நரகத்துக்கு போகிற பெண் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, முஸ்லிம் என்றா யார்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஸ்லிம் என்றா யார்? அல் முஸ்லிம் மன் சலிம அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. உண்மையான முஸ்லிம் என்றால் இறைவன் சொல்லுகிற வரைவிலக்கணம், இறை தூதர் சொல்லுகிற வரைவிலக்கணம், தன்னுடைய நாவாலோ கரத்தாலோ பிற முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுக்காமல், துன்பம் கொடுக்காமல் இந்த உலகத்தில் வாழ்பவர் தான் உண்மையான முஸ்லிம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, யோசித்துக் கொள்ளுங்கள். தன்னுடைய கரத்தாலோ தன்னுடைய நாவாலோ பிற முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுக்காமல் இந்த உலகத்தில் வாழ்பவர் தான் உண்மையான முஸ்லிம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க. நம்ம நல்லா வணங்குறோம், குர்ஆன் ஓதுகிறோம், zikr செய்கிறோம், சுன்னத்தான இபாதத்துக்களை செய்கிறோம். நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரியோடு பகைமையோடு வாழுகிறோம். நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரியோடு விரோதத்தோடு வாழுகிறோம், குரோதத்தோடு வாழுகிறோம். அவர்கள் நல்ல முறையில் வாழ்வது, வீடு கட்டுவது, உடுப்பது, அவர்கள் வசதியாக இருப்பது அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர சில நேரம் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு வைத்தறிச்சலாகவே இருக்கிறது. பக்கத்து வீட்டில் உள்ளவர்களை பார்த்து பெருமூச்சுப்படுகிற அளவுக்கு, அவர்களை பார்த்து வேதனைப்படுற அளவுக்கு, நம்முடைய வாயாலும் கரத்தாலும் தொல்லை கொடுக்கிற அளவுக்கு கூட்டி பெருக்கி குப்பையை கொண்டு போய் கொட்டுகிற சில நேரங்களில் அவங்களோட முன் வீட்டு வாசப்படியாகத்தான் இருக்கும். முன்சிபல்ல இருந்து குப்பாளுற மெஷின் வார வரைக்கும் நம்மட ஊத்த குப்பைய, நாத்த குப்பைய, பெம்பச, சருகுகளை கொண்டு போய் வைக்கிற இடம் என்ன தெரியுமா? நம்மட வீட்டு வாசல் படி அல்ல. நம்மட வீட்டு வாசப்படி எரிய வந்தா பூனைகளுக்கும் நாயிலுக்கும், அதனால அது சரிப்பட்டு வராது. பக்கத்து வீட்டுக்காரி அது பிரச்சனை அல்ல. சண்டைக்கு வந்தா பார்த்துக்குவோமே, நாங்க ரோட்டுல தானே வச்சோம், உன்னை வீட்டுக்குள்ளையா வச்சிருக்கிறேன் என்று கேட்கிறேன். நாலு கேள்வி என்பதற்காகவே மற்றவர்களுடைய வீட்டு வாசப்படிக்கு முன்னால் தந்த வீட்டிலே உள்ள அசிங்கங்களையும் அருவருக்கத்தக்க பொருட்களையும் கொண்டு போய் குவித்துக் கொண்டு அந்த நாட்டம் தன்னுடைய வீட்டுக்குள் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவும், பிறர் என்ன கேடு கெட்டு போனாலும் தனக்கு பிரச்சனை இல்லை என்றும் நினைக்குகிற ஒருவர் ஒரு முஸ்லிமாக இருக்க முடியாது. நம்மளோட வீட்டுல நம்ம குளிக்கிற பாத்ரூம் தங்கி மற்றவருடைய தாப்பையோடு சேர்த்து விட்டு
அவன் நல்ல முறையில வீடு கட்டி பெயிண்ட் அடிச்சு புதுசா அவன் வச்சிருக்கிற வீட்டில அந்த தண்ணி போய் தாக்கி தாக்கி பெயிண்டுடைய கலர்கள் எல்லாம் அப்படியே மாறி போற அளவுக்கு பாத்ரூம் தண்ணி எங்கால விடாதல் என்று சொன்னா உங்களோட வீட்டுக்குள்ளே விட்டுருக்கேன், எந்த காணிக்குள்ளதானே விட்டுருக்கு என்று பேசுகிற அளவுக்கு அசிங்கங்கள் செய்கிறவர்கள் உண்மையில் ஒரு சிறந்த முஸ்லிமாக இருக்க முடியாது, அவர்கள் சுவர்க்கவாதிகளாக மாற முடியாது என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, இங்கு சொல்லப்படுகிற ஒவ்வொரு குர்ஆன் வசனத்தையும் ஒவ்வொரு ஹதீதுகளையும் எப்படி தெரியுமா நீங்கள் அவதானமாக கேட்க வேண்டும். அல்லாஹ் உங்களோடு பேசுவதாக நீங்கள் உணர்ந்து கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் உங்களோடு பேசுவதாக நீங்கள் உணர்ச்சியோடு உணர்வு பூர்வமாக ஒவ்வொரு செய்தியையும் நீங்கள் கேட்க வேண்டும். அல்லாஹ் உங்களோடும் என்னோடும் பேசுகிறான். சூரத்துல் பலத் 8வது அத்தியாயம், சூரத்துல் பலத் 8வது வசனம் 9வது வசனம் இறைவன் சொல்லுகிற செய்தி, அலம் நஜ்அல் லஹு ஐனைன், நாம் அவர்களுக்கு 2 கண்களை கொடுக்கவில்லையா? அல்லாஹ் கேட்கிற கேள்விகள் சகோதரிகளே, எப்பயாவது இந்த கண்ணை பார்த்து அல்லாஹ் தஆலா எனக்கு 2 கண்களை தந்தானே என்று கண்ணை பற்றி சிந்தித்தவர்கள் உண்டா? இந்த கண்ணுடைய பெருமதி எப்போது தெரியுமா நமக்கு புரிகிறது? கண்ணாடி போடுகிற போதுதான் இந்த கண்ணுடைய பெருமதி நமக்கு தெரிகிறது. ஒரு புத்தகத்தை படிக்க முடியாம, ஒரு குர்ஆனை ஓத முடியாம, தூரத்து பார்வைகள் தொலைந்து போனால், கிட்டத்து பார்வைகள் நம்மளை விட்டு போனால், அந்த நேரத்தில்தான் பார்வையுடைய பெருமதி நமக்கு தெரிகிறது. இறைவன் கேட்கிறான், அலம் நஜ்அல் லஹு ஐனைன், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு 2 கண்களை தரவில்லையா? வலிசானம் வஷஃபத்தைன், அல்லாஹ் உங்களுக்கு நாக்கையும் இன்னும் 2 உதடுகளையும் அல்லாஹ் தரவில்லையா? அல்லாஹ்வுடைய கேள்வி சகோதரிகளே, காலையில இருந்து மாலை வரைக்கும், மாலையிலிருந்து காலை வரைக்கும் என்ன என்ன வார்த்தைகளை எல்லாம் எண்ணில் அடங்காத அளவுக்கு நானும் நீங்களும் நல்லதோ கெட்டதோ பாவமோ அனாச்சாரமோ எவ்வளவு வார்த்தைகளை பேசுகிறோம் சகோதர சகோதரிகளே. அல்லாஹ் கேட்கின்ற வார்த்தை என்ன? வலிசானன் வஷஃபத்தைன், உங்களுக்கு அவன் நாவுகளை தந்து அதற்கு அல்லாஹ் தஆலா 2 உதடுகளை அவன் தரவில்லையா? உங்களுக்கு 2 கண்களை அல்லாஹ் தரவில்லையா? அல்லாஹ் கேட்கிற கேள்விகளை சகோதரிகளே யோசித்து பார்த்தது உண்டா? இந்த நாக்கில இருந்து பேசுகிற தன்மையை இறைவன் எடுத்துக்கொண்டால் என்னால் பேச முடியுமா? மற்றவரை பற்றிய அலாய் பலாய் அவதூறு கெட்டது என்னால் கதைக்க முடியுமா? யோசித்து பார்த்திருக்கிறோமா? அல்லாஹ் அக்பர். எத்தனை பேர்கள் பேச முடியாத அளவுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான். பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான். கேட்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான். நடக்க முடியாத அளவுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். சுகர் நோய் வந்து எத்தனையோ பேர்கள் கால்கள் வெட்டப்பட்டிருக்கிறது, கைகள் வெட்டப்பட்டிருக்கிறது, இன்னும் மருந்துகள் கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள், அவர்களால் நடக்க முடியவில்லையே. அல்லாஹ் தஆலா நல்ல கையை தந்திருக்கிறான், நல்ல காலை தந்திருக்கிறான், நல்ல நாவை தந்திருக்கிறான், நல்ல உதட்டை தந்திருக்கிறான், நல்ல கண்ணை தந்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு இதற்காக இந்த பூமியில் ஒரு நாளையில் ஒரு தடவை அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்ர் சொன்னவர்கள் எத்தனை பேர் கேட்கிறது? அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர எத்தனை பேர்கள்? இறைவனுடைய கேள்வி சகோதர சகோதரிகளை மறந்து விடாதீர்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், நாளை மறுமையிலே இந்த உலகத்தில் மனிதன் அதிகம் அதிகம் பாவம் செய்வது அவனுடைய நாவை கொண்டுதான் என்பதை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஹதீஸ், நீங்கள் எல்லாம் பாடமாக்கிய ஹதீஸ். புகாரியிலே 6475வது செய்தி, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். யார் அல்லாஹ்வையும் மறுமையுடைய நாளையும், அல்லாஹ்வை ஏற்றால் மாத்திரம் போதாது, மறுமையையும் நம்பியிருக்க வேண்டும். அல்லாஹ்வை ஏற்ற மனிதன் அனாச்சாரம் செய்யலாம், அநியாயம் செய்யலாம், குரோதம் கொள்ளலாம், தப்பான முறையில் பேசலாம், அவனுக்கு பிரச்சனை பெருசாக விளங்காது. யாருக்கு தெரியுமா ஆபத்தாக விளங்கும்? மறுமையை நம்பிய மனிதன். நான் மறுமையுடைய நாளையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் எழுப்பாட்டப்படுவேன். அல்லாஹ் என்னை விசாரிப்பான். நான் பேசிய பேச்சுக்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா கொண்டு வருவான். நான் செய்த நலவுகளும் நான் செய்த கெடுதிகளும் அல்லாஹ் நாளை மறுமையில் அந்த சன்னிதானத்தில் அல்லாஹ் தஆலா கொண்டு வருவானே.
அப்படிப்பட்ட மறுமையுடைய நாளையை யார் நம்பி இருக்கிறாரோ அவர் பேசினால் நல்லதை பேசணும், அல்லத்தி வாய் மூடி மௌனியாக இருக்கட்டும். நம்ம பேசாம இன்றைக்கு நல்லா இருப்போம் என்று நினைச்சாலும் பக்கத்திலே வீட்டுல இருந்து வார பாத்திமா சும்மா வாரலையே, அள்ளி கட்டிக்கிட்டு தான் வர. பாத்தீங்களா என்னத்த பாத்தீங்களா? நடந்த கூத்து இரவு தெரியாதா உங்களுக்கு? என்ன கூத்து நடந்த இரவு தெரியாத எனக்கு? ஏன் அவக்கு அவட மாப்பிள்ளைக்கும் சண்டை, ரோட்டுல நின்று பிறண்டு அடிச்சு தெரிஞ்ச என்ன சரி. ஊர்வலா இஸ்டார்ட், ஊர்வலா இஸ்டார்ட். பக்கத்து காரிய பத்தி பேசுவதற்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். அதுல தூக்கம் வாரல்ல, களைப்பு வாரல்ல, ஆக்கோடும் உண்டு கவலை இல்ல, உடுக்கோடும் உண்டு தேவை இல்ல, ஊடுவாசல் பெருக்கோடும் என்ற எண்ணம் இல்ல. விடிய விடிய கதைக்கிறண்டாலும் அப்படி ஒரு சந்தோஷம். மற்றவங்களை பத்தி கழுகி 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 அவங்களோட பாவத்தை எல்லாம் அவங்கள விட்டு எடுத்து நம்ம குடிச்சு அவங்கள துப்புரவாக்கி நம்ம நரகத்துக்கு போகிற எத்தனையோ பாவங்கள் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர சர்வசா. நம்ம நினைக்க கூடாது இந்த உலகத்துல விபச்சாரம் பெரிய பாவம், இணை வைத்தல் பெரிய பாவம், சூதாட்டம் பெரிய பாவம், கொலை செய்தல் பெரிய பாவம், அல்லாஹ் தடுத்த பாவங்கள். நினைச்சு கொள்ளாதங்க. இந்த நாவால மற்றவங்களை பத்தி பேசுறது, கேவலமாக கதைக்கிறது என்பது ஒரு சிறிய பாவம் என்பதை நினைத்துக் கொள்ளாதீர்கள் சகோதரிகளே. இதுவும் பெரிய பாவம், மறுமையை நாசமாக்குகிற பாவம். நாம் செய்த இபாதத்தை யார் யாரை பற்றி கதைத்தோமோ அவர்களுக்கு அள்ளி கொடுத்து விட்டு மறுமையில் பக்ரோத்காரர்களாக நிற்க வேண்டிய ஒரு பெரிய பாவம் என்பதை மறந்து விடாதங்க. நம்ம இந்த உலகத்துல ஷிர்க் செய்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை தௌபா செய்து இதுக்கு பிறகு ஷிர்க் செய்ய மாட்டேன், உன்னை மாத்திரம்தான் நான் வணங்க போகிறேன் என்று அல்லாஹ்வின் பக்கம் முற்று முழுதாக நாம் திரும்பி வந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை மன்னிப்பார். அது நம்மளோடும் இறைவனோடும் தொடர்பட்டது. நாம் யாரையாவது பற்றிய புறம் கோல் அல்லது அவதோறும் அல்லது அவர்களை பற்றிய பாவமான பேச்சுக்கள் அவர்களிடத்தில் சென்று அதை மன்னிப்பு கேட்காத வரைக்கும் மறுமையில் எனக்கும் உங்களுக்கும் விமோசனம் கிடையாது, விமோசனம் கிடையாது. கொஞ்சம் பேர் பூச்சாண்டிக்கு உம்ராவுக்கு போகக்குள்ள, ஹஜ்ஜுக்கு போகக்குள்ள ஊரு ஊர ஆட்டாவுல ஓடி வந்து பிள்ளை உம்ராவுக்கு போற பிள்ளை, ஹஜ்ஜுக்கு போற பிள்ளை, ஏதாவது செஞ்சா மன்னிச்சிக்க பிள்ளை என்று கேட்குகிறது என்பது அது மன்னிப்பு அல்ல. அதை கொண்டு போய் குப்பையில் போடுங்கள். ஒவ்வொரு நாளும் நானும் நீங்களும் யாரையாவது பற்றி பேசினால் அதை கணக்கிட்டு பார்த்து உரியவர்களிடத்தில் போய் உங்களை பத்தி இப்படி தவறாக நான் கதைச்சிருக்கிறேன், எனக்கு மறுமை என்பது முக்கியமானது, கபரு என்பது பயங்கரமானது, நரகத்தின் தண்டனை என்னால் தாங்க முடியாதது, நான் செய்த இபாதத் கொஞ்சமானது, நாளை மறுமையில் நான் அந்த மனுஷனுடைய நிழலிலே நான் மறுமையிலே நான் பாதிக்கப்படுவேன், அல்லாஹ்வுக்காக என்ன மன்னிச்சுக்கங்க என்று கேட்க வேண்டிய மன்னிப்பு இன்னைக்கு உம்ராவுக்கு போகக்குள்ள அவருக்கு அவ்வளவுக்கு உறுதி, உம்ராவுக்கு போய் வந்ததே மௌத்தாகுவாங்க. கொஞ்சம் பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. என்ன செய்ய, எல்லா பாவத்தையும் செஞ்சாச்சு, இன்ஷா அல்லாஹ் பாப்போம், அதை இதை வித்து போட்டாவது உம்ராவுக்கு போய் காபாவுல இருந்து கட்டி பிடிச்சு அழுகிறதுக்கு முதல் எல்லார்ட்டையும் போய் மன்னிப்பை கேட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் போனா அதுக்கு பிறகு மௌத்தாயின்னு நமக்கு சுவர்க்கம் தான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மௌத்து என்பது உம்ராவுக்கு போயிட்டு வார ஒன்றல்ல சகோதரிகளே. நாளைக்கும் வரும், நாளை அன்றைக்கும் வரும், இன்றைக்கும் வரும், எப்பயும் வரும். அல்லாஹ் தஆலா அதை மறைத்து வைத்திருக்கிறான். அந்த பாவம் என்பது பெரிய பாவம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அனஸ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த உலகத்துல ஒரு மனிதன் செய்கின்ற பாவங்களில் தன்னுடைய நாவால் செய்கின்ற பாவம் என்பது மிகப்பெரிய பாவம், மிக அநியாயமான பாவம், மிக உயர்ந்த உன்னதமான பாவம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஏராளமான செய்திகளில் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகாரியிலே 4918வது செய்தி, பதிந்து கொள்ளுங்கள், மனதிலே ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள்.
அலா உக்பிருக்கும் பிஅஹ்லில் ஜன்னah, நான் உங்களுக்கு சுவர்க்கவாதிகள் யார் என்று சொல்லி தரட்டுமா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. நான் சுவர்க்கவாதிகள் யார் என்று உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? யாரு யார் ரசூலுல்லாஹ் சுவர்க்கவாதிகள்? குல்லு தஈஃபின் முத்தலஃஇஃப், ஒவ்வொரு பலவீனமான, மற்றவர்களினால் பலவீனமாக்கப்பட்ட ஒவ்வொருவரும் சுவர்க்கவாதி. கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்க நடக்கிறது இந்த மண்ணுக்கு பாரவும் இல்லை, சாப்பிடுறது அவங்களோட கைக்கு பாரவும் இல்லை, யாரையும் பத்தி கதைக்க மாட்டாங்க. பாங்கு கேட்டா அல்லாஹ் கொண்டு போய் தொழுவாங்க. யாரையாவது போய் நம்ம பேச நினைச்சா நமக்கு என்னத்துக்கு பிள்ளை தேவையில்லாத பேச்சு, நமக்கு என்னத்துக்கு, அதை விட்டு போடுங்க பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். இல்ல அவ விட மாட்டேன், நம்ம இழுத்து பிடிச்சு நான் செஞ்ச பாவம் மட்டுமல்ல நீயும் செய்யணும் என்பதை போல அந்த பொம்பளையை இழுத்து பிடிச்சு பேசி பார்ப்போம், பாவத்தை விட்டுடுங்க என்று சொல்லுவாங்க. யாராவது சண்டை பிடிக்கிற நேரம் இவன் ஏதாவது பேசினா பொத்திக்கிட்டீங்கன்னா அவ அவளோட பாட்டுல இருந்துக்குவா, சரி நீங்க ஏதாவது பேசிட்டு போங்க அப்படின்னு. அடிச்சா கூட வாங்குற அளவுக்கு இருப்பா, அவதூறு சொன்னா கூட பிரச்சனை இல்லைன்னு இருப்பா, யாருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டான். மிக பலவீனமானவர்களை போல இருப்பாங்க. சிலாக்கள் இருக்கிறாங்க, வெளியில சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, உள்ளுக்கு சிங்கம் மாதிரி கரைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது பார்க்கல. அது கொஞ்சம் பேரு, ஆண்களும் சரி பெண்களும் சரி, அவ்வளவு கோபம் வரும். எங்கட வைஃப்டா நல்லதான், கோபம் வந்தா வீட்டுல உள்ள கோப்ப பீங்கா சாமா எல்லாமே என்ன செஞ்சிடும், அடிச்சு உடைச்சு தூளாக்கி விட்டுருவான். மாப்பிள்ளைக்கு அடிச்சு கொள்ளையலா என்பதற்காகவே என்ன செய்யறது, வீட்டுல உள்ள பீங்காங்கோப்பையை அடிச்சு உடைக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாராலையாவது பலவீனமாக்கப்பட்ட அல்லது பலவீனமானவர்கள் அவர்கள் சுவர்க்கவாதிகள். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, சொல்லிட்டு சொல்றாங்க, லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரா, அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்தால் அல்லாஹ் அந்த சத்தியத்தை நிறைவேற்றி கொடுப்பான். அலா உக்பிருக்கும் பிஅஹ்லின் நார், நரகவாதிகள் யார் என்று நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, குல்லு உத்துல்லின் ஜவ்வாதின் முஸ்தக்பிர், ஒவ்வொரு பெருமை அடிக்கக்கூடிய கடும் கோபப்படக்கூடியவர்கள் நரகவாதிகள் என ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டுல இருக்கக்குள்ள நல்லா தான் இருக்கணும், யாராவது ஊட்ட விட்டு வெளியில வந்து கொஞ்சம் நடந்து போடா நமக்கு பொறுப்புதில்லை. நம்ம சில நேரம் உடுக்குற உடுப்பு மற்றவங்களை கேவலப்படுத்துற உடுப்பு. பெருமண்டா என்ன தெரியுமா? பத்தருல் ஹக் வ கம்துன் நாஸ், சத்தியத்தை மறுக்கிறதும் மற்றவங்களை கேவலமாக நினைக்கிறதும், இதுதான் பெருமை. நாங்க ரசூலுல்லாஹ் நம்ம மத்தம் இதற்கெல்லாம் என்ன தெரியும், கேவலமா நினைப்போம் பாருங்க, சத்தியத்தை மறுத்துட்டுவோம் பாருங்க, அதுதான் பெருமைண்டாங்க. அந்த பெருமை உள்ளவரும் கடும் கோபக்காரர்களும் நரகவாதிகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொன்னாங்க. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, பயப்பட வேண்டிய ஒரு செய்தி, அழ வேண்டிய ஒரு செய்தி, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டிய ஒரு செய்தி, ஒவ்வொரு நாளும் நானும் நீங்களும் பாதுகாக்க வேண்டிய மிக பிரதானமான உறுப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார்கள், மையமுமல்லி மா பைன லஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லைஹி அம்மல்லஹுல் ஜன்னah, யார் ஒருவர் இரண்டு தாடைகளுக்கும் உள்ள இடையிலே உள்ள நாரையும் துடைக்கு இடையிலே உள்ள அபத்தையும் பாதுகாத்துக் கொள்வேன் என்று எனக்கு வாக்குறுதி தருகிறாரோ அவருக்கு நான் வாக்குறுதி கொடுக்கிறேன், அவருக்கு சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ள நான் பொறுப்பு என அல்லாஹ்வுடைய தூதர். இந்த ரெண்டையும் பாதுகாக்கிறது இருக்குதே, ஒன்றை பாதுகாத்தா இன்னொன்றுல மாட்டிக்கொள்வோம், இன்னொன்றை பாதுகாத்தா இன்னும் ஒன்றுல மாட்டிக்கொள்வோம் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. யார் ஒருவர் தன்னுடைய நாவையும் அவத்தையும் பாதுகாத்துக் கொள்வாரோ அவருக்கு நான் பொறுப்பு நிற்கிறேன், அவருக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுக்க நான் அவர்களுக்கு பொறுப்பாக இருக்கிறேன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இரவு நேரத்தில் எழுப்பிக் கொள்ளுங்கள், தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஒரு மூலையில் உட்கார்ந்து கொள்ளுங்கள், படைத்தவனோடு தெளிவான பார்வையோடு மனதை திறந்து இந்த உலகத்தில் நானும் நீங்களும் செய்த எண்ணில் அடங்காத பாவங்களை நினைத்து பாருங்கள். அந்த பாவத்திலே இந்த இரண்டு உறுப்புகளினாலும் செய்யப்பட்ட பாவங்களை நினைத்து பாருங்கள், புரிந்து போகும் நானும் நீங்களும் சுவர்க்கத்துக்கு தகுதியானவர்களா, நஊது பில்லாஹி மின்ஹா, நஊது பில்லாஹி மின்ஹா, நரகத்துக்கு தகுதியானவர்களா என்பது புரிந்து போகும். சகோதர சகோதரிகளே, புரிந்து போகும். அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாக்கட்டும். இந்த நாவு என்பது நம்மளை சுவர்க்கத்தை தடுக்குகிற மிக ஆபத்தானது.
திக்ருகள் செய்து சுவர்க்கம் போகலாம், பிறரை பேசி இந்த நாவினால் நரகம் போகலாம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார்கள். புகாரியிலே 6612வது செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் பேசக்கூடிய ஒரு செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ கத்தப அலா இப்னி ஆதம் ஹப்பஹு மினஸ் ஸினா. அல்லாஹ் தஆலா ஆதமுடைய மகனுக்கு விபச்சாரத்தில் ஒரு பங்கு உண்டு என்று அல்லாஹ் எழுதிவிட்டார். அந்த விபச்சாரம் என்ன தெரியுமா சகோதரிகளே, சகோதரர்களே? அதற்கு ذلك لا محالة, சந்தேகமே இல்லை, அதை அவர்கள் அடைந்தே தீருவார்கள். அந்த விபச்சாரத்தை அடைந்தே தீருவார்கள். ஃபஸினல் ஐன் அன்-நظر, கண்ணுடைய விபச்சாரம் என்பது கெட்டதை பார்ப்பது. இந்த ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல, வாட்ஸ்அப்ல வார படங்களை, கெட்ட ஆபாசங்களை, அரைகுறை ஆடைகளை, விரசங்கெட்ட அந்த காட்சிகளை கண்ணால பார்க்கிறோமே பயப்படாமல். ஒரு காலத்துல இந்த பாவம் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த டிவி எங்கேயாவது ஒரு வீட்டுலதான் இருக்கும். அந்த வீட்டுலதான் இரவையில எங்கேயாவது ஒரு 10-15 பேர் போய் சேர்ந்து படம் பார்த்துட்டு வருவாங்க. துளைஞ்சது அந்த நாளோடு 1 அவர் 2 அவரோடு அந்த பாவம் முடிச்சு. இன்றைக்கு காலம் மாறி மாறி மருவி மருவி இந்த பாவம் ஒவ்வொரு நிமிஷத்திலும் ஓய்வு கிடைக்கிற நேரத்திலும், பயான்ல இருக்கக்குள்ளையும், வீட்டில இருக்கக்குள்ளையும், பாடசாலையில இருக்கக்குள்ளையும், ரோட்டுல, வீட்டுல, எங்க இருந்தாலும் இந்த பேஸ்புக்கை நோண்டிக்கிட்டு, மியூசிக் கேட்டுக்கிட்டு, ஆபாசமான காட்சிகளை பார்த்துக்கிட்டு, அல்லாஹ்வை மறந்து இந்த உலகத்தில் நாம் செய்கிற பாவம் என்பது அது லேசான பாவம் அல்ல என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கண் விபச்சாரம் செய்கிறது, அது கெட்டதை பார்ப்பதின் ஊடாக இந்த உலகத்தில் கண் விபச்சாரம் செய்கிறது என்னாங்க. வஸினல் லிசான், நாக்கு விபச்சாரம் செய்கிறது, நாவு விபச்சாரம் செய்கிறது. மாப்பிள்ளைக்கு தெரியாமல், கணவனுக்கு தெரியாமல், அவருடைய காசிலே இருந்து அன்லிமிட்டட் பேக்கேஜ் நமக்கு போட்டு தர, அவர் வீட்டை விட்டு வெளியே போனதற்கு பிறகு அல்லாஹ்வை மறந்து அவரிடத்தில் அலைந்து குலைந்து வளைந்து ஆபாசமாக மோசமாக பிரசங்கத்த அடிப்படையில் யாரும் பார்க்கவில்லை என்பதற்காக தன்னம் தனியாக இருந்து கொண்டோ அல்லாஹ்வை மறந்து பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் இந்த நாளினால் செய்கிற விபச்சாரம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறார்கள். யாராவது நம்ம எல்லாம் நினைச்சிருக்கிறோம் விபச்சாரம் என்றால் ஒரு ஆணும் பெண்ணும் தகாத முறையில ஒரு உறவில் ஈடுபடுவதுதான் விபச்சாரம் என்பதை நாம் நினைத்திருக்கிறோம். பெருமானார் சொன்னார்கள், கண் விபச்சாரம் செய்கிறது, கெட்டதை பார்ப்பதினூடாக இந்த கண் விபச்சாரம் செய்கிறது, நாவு விபச்சாரம் செய்கிறது, கெட்டதை பேசுவதின் ஊடாக இந்த நாவு விபச்சாரம் செய்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. யோசிச்சு பார்த்தா நம்ம யாருமே இந்த விபச்சாரத்தில இருந்து தப்பித்துக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நம்ம எத்தனை பேரை பத்தி தேவையில்லாத படங்கள், தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத காட்சிகள் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நாம் பேசியிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், கதைத்திருக்கிறோம். இது நம்மளை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்குகிற மிகப்பெரிய பாவம். நம்முடைய நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மிக பிரதானம் என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. நமக்கெல்லாம் என்ன ஆசை சொல்லுங்க? நமக்கெல்லாம் என்ன ஆசைமா? இந்த உலகத்துல வாழ்ந்து நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மௌத்தாகி நாளை மறுமையில யாருக்கு பக்கத்தில் இருக்கணும் ஆசை? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்துல குடும்பத்தோடு, குழந்தைகளோடு, தாயோடு, தந்தையோடு, உறவுகளோடு, அல்லாஹ்வுடைய தூதரோடு நாளை மறுமையில் உயர்ந்த சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்பதுதானே ஆசை. அல்லாஹ்வுடைய தூதர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார்கள், இதயத்தை திறந்து கேளுங்கள், தெளிவான மனசோடு யோசியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. 2018வது செய்தி, திருமிதியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய வ அக்ரபிக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா. நாளை மறுமையிலே
எனக்கு கிட்டே இருக்கக்கூடியவரும் எனக்கு நேசத்துக்குரியவரும் உங்களில் நல்ல பண்பாடு உள்ளவர்கள் தான் எனக்கு பக்கத்துல நாள மறுமையில இருப்பாங்க. நாங்கள் சொல்லுவோம், எனக்கு நேசத்துக்குரியவர்களும் எனக்கு கிட்ட இருக்கக்கூடியவர்களும் உங்களிலே நல்ல பண்பாடுகள் பழக்க வழக்கங்களில் உயர்ந்தவர்கள் தான் எனக்கு பக்கத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னாங்க. உங்களில் மிகவும் என்னை விட்டும் தூரத்தில் இருக்கக்கூடியவரும் எனக்கு மிக கோபமானவரும் யார் என்றால் அஸ்தர்சாரூன், எப்ப பார்த்தாலும் வளவள 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 என்று பேசிக்கொண்டு இருப்பவர்கள் மறுமையில் என்னை விட்டும் தொலைவு தூரத்திலே இருப்பார்கள். எனக்கு கோபத்துக்குரியவங்க நான் சாக்கள் இருப்பாங்க. வீட்டுல வந்தா வீட்டுல உள்ளவங்களுக்கே தலை வெடிச்சு போகும். இந்த பொம்புல வந்தா பேசாம போவே மாட்டான். துளைஞ்சவ வாயை துறந்தாண்டா கல 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 கலன்னு பேசிக்கிட்டே இருப்பான். அவக்கு நாவு நோவுரல்லையோ தெரியா, வாய் நோவுரல்லையோ தெரியா, என்னதான் கதையை கதைக்கிறான். அவவும் பாவத்தை செஞ்சு நம்மளையும் பாவத்தை செய்கிற அளவுக்கு இந்த பொம்புல ஏதா இப்படி இருக்காவோ தெரியாண்டு எத்தனையோ பேரு இன்றைக்கு வளவள வளவள என்று பேசக்கூடியவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் மறுமையில நீ எல்லாம் எனக்கு மிக கோபத்துக்குரியவர்களும் என்னை விட்டு தொலைவு தூரத்தில் இருக்கக்கூடியவரும் நாவடக்கம் என்பது மிக பிரதானம். அதனாலதான் நம்ம பேசினா நல்லதை பேசணும், இல்லாட்டி வாய் மூடி மௌனியா இருந்துடும். வாய் மூடி மௌனியாக இருந்துடணும். நம்ம செய்கின்ற இபாதத்தெல்லாம் இந்த நாவால வேஸ்ட் ஆயிடும். நம்ம செய்கிற இபாதத்து, கொடுக்கிற தான தர்மம் எல்லாமே அழிக்குகிற மிக பிரதானமான உறுப்பு இந்த நாவு. நாங்க மாஷா அல்லாஹ் இந்த பொம்பளை இருக்காளே இப்ப நண்டி கற்றவளா இருக்கிறாள். இவள் பக்கத்துல ஊடு கட்டுற நேரம் தண்ணி கொடுத்தது, கரண்டு கொடுத்தது எல்லாம் நாங்க கொடுத்தது. இப்ப நண்டி கட்ட முறையில கதைச்சுக்கிட்டு இருக்கிறாள் என்று சொல்லிட்டீங்களா? கொடுத்த தண்ணி நாசம், கொடுத்த கரண்டு நாசம், பக்கத்து வீட்டோடு உங்களுக்கு உள்ள நல்ல உறவு நாசம். நாளை மறுமையில நம்முடைய நன்மையை இழந்துட்டு போகிற அளவுக்கு பெரிய பாவம் தெரியாது. அல்லாஹ் செய்தவர்களை தவிர இந்த நாவு என்பது லேசானது அல்ல என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல மூமின்களை பத்தி சொல்ற நேரம் சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூகுன், ஒரு முஸ்லிமை திட்டுவது என்பது அது பாவமாகும், அவனை கொல்லுவது என்பது குஃப்ராகும். என்ன ஒரு முஸ்லிமை திட்டுறது, ஒரு பொம்பளையை திட்டுறது, ஒரு வீட்டில் உள்ளவர்களை திட்டுறது, ஒரு முஸ்லிமை ஏசுவது, இந்த நாவால் செய்கிற பாவம் அது பாவமாகும். ஒரு முஸ்லிமை கொல்லுவது என்பது அது குஃப்ரியத்தாகும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஒரு வரலாறு சொல்றேன் பாருங்க. புகாரியில 6401வது செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு தடவை இருக்கிறாங்க, ஆயிஷா நாயும் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி. யகூதிகள் கொஞ்சம் பேரு அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு முன்னால வராங்க. வந்த போது அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்னாங்க. அஸ்ஸலாமு அலைக்க என்றா வேற, அஸ்ஸலாமு அலைக்க என்றா வேற. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காபிர்களுக்கு நீங்க சலாத்தை கொண்டு முண்டாதங்க. நம்ம தமிழாக்களை அல்லது இந்துக்களை அல்லது பௌத்தர்களை கண்டா அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம முந்தி சொல்லப்படாது. ரசூலுல்லாஹ் வேணாண்டு தடுத்தாங்க, நம்ம சலாம் சொல்லப்படாதவங்களுக்கு. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் அப்படின்னாங்க. இதை கேட்ட ஆயிஷா நாய்க்கு கோபம் வந்துட்டு ரசூலுல்லாஹ் அலைக்கும் உண்டாங்க, எனக்கு நாசம் உண்டா உனக்கும் நாசம் தான் ரசூலுல்லாஹ் சைலண்டா சொல்லிட்டு நின்றுட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா, விடுவாங்களா? டேய் யாருக்குடா நாசம் உண்டாகணும்? யூதர்களா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாசம் வரணுமா? உங்களுக்கு தான் நாசம் வரணும், அல்லாஹ்வுடைய சாபம் வரணும் அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அவர்களை பார்த்து மஹிலன் யா ஆயிஷா, அம்மா சாஃப்டா இருங்க, மென்மையாக நடந்து கொள்ளுங்கம்மா. ஆயிஷா அலைக்க பிர்ரிஃப்க், சாஃப்டா இருங்க, சாஃப்டா இருக்கணும், அவசரப்படாதங்க, ஆத்திரப்படாதங்க. என்றையுமா நான் அனுப்பப்பட்டதெல்லாம்
யாரையும் சபிப்பதற்காக அல்ல. அல்லாஹ்வுடைய தூதரே அவங்க என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு விளங்க இல்லையா? விளங்கிச்சு. என்ன சொன்னாங்க யா ரசூலுல்லாஹ்? அவர்கள் நாசமாகட்டும் நாங்க அதை கேட்டுட்டு சும்மா இருக்கிறீங்களா யா ரசூலுல்லாஹ்? இல்லை அம்மா, நான் மாறி சொன்னேன். வலைக்கும், உனக்கும் தான் என்று சொன்னேன். உனக்கு விளங்க இல்லையா ஆயிஷா? அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவர் திட்டுறாரு, ஒரு யூதன் ஏசுறான், ரசூலுல்லாஹ் மாறி ஒரே வார்த்தையில அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்றாங்க. மனைவி ஆத்திரப்படுறாங்க, கோபப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சம் சாஃப்டாக நடந்துக்கம்மா, யாரையும் திட்டாதம்மா, அவங்க திட்டாங்களே யா ரசூலுல்லாஹ், அதுக்காக நீ திட்டிடாத என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய வீட்டுல சுப்ஹானல்லாஹ், பிள்ளைக்கு திட்டுற திட்டு, கொச்சிக்காக்கும் திட்டுத்தான், வெங்காயத்துக்கும் திட்டுத்தான், கத்திக்கும் திட்டுத்தான், ரொட்டிக்கும் திட்டுத்தான், அடுப்புக்கும் திட்டுத்தான், வாஷிங் மிஷினுக்கும் திட்டுத்தான், ரைஸ் குக்கருக்கும் திட்டுத்தான், கேஸுக்கும் திட்டுத்தான், மாப்பிள்ளைக்கும் திட்டுத்தான், மலைக்கும் திட்டுத்தான், இடிக்கும் திட்டுத்தான், எல்லாத்துக்கும் திட்டுத்தான். திட்டு 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 இந்த வாயால திட்டுவ அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர கேட்கல. இடி உளுந்துருவான், நெருப்பு பிடிச்சிருவான். கொஞ்சம் பேர் சைலண்டா மனசுக்குள்ள, மாப்பிள்ளைக்கு அடிக்க இயலாத, ஏச இயலாதே, அதனால கொஞ்சம் பேர் சைலண்டா என்ன செய்வாங்க, மனசுக்குள்ள திட்டுவாங்க. கத்தி கீழே விழுந்தா நாசமத்த கத்தி, கொச்சிக்கா நாசமத்த கொச்சிக்கா, வெங்காயம் நாசமத்த வெங்காயம், இடி விழுந்தா இந்த இடிக்கு வேற வேலையை இச்சதான இடிக்கணும், இடிக்கி எல்லாத்துக்கும் திட்டுகிறவர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது சாதாரண பாவம் அல்ல, நம்முடைய நாவால செய்கின்ற மிகப்பெரிய பாவம். கரண்ட் போனா இந்த நாசமத்த கரண்ட் வல்லமையா இப்படித்தான் போடும். கரண்டுக்கு திட்டு, பள்ளி தட்டி, இந்த நாசமத்த பள்ளி இந்த வீட்டுல என்னதான் பாட்டப்படுத்துறதோ தெரியாது, இந்த வீட்டை விட்டா வேற வீடு, இந்த பள்ளிக்கு இல்லையோ தெரியாது, பள்ளிக்கு திட்டு. இந்த திட்டுக்கள் எல்லாம் நன்மைகள் அல்ல, நம்முடைய நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குகிற ஒவ்வொரு எட்டுக்கள் என்பதை மறந்து விடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு திட்டு ஒரு தரம் சொல்றோம், 2 தரம் சொல்றோம், 3வது தடவை நம்மளால பொறுமையாக இருக்க முடியல. சில நேரம் அந்த திட்டோடு சேர்த்து அந்த பிள்ளையும் அப்படியே நாசமாகி போற. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க திட்டாதங்கம்மா, திட்டுற நேரம் துஆ அங்கீகரிக்கப்படுற நேரமாக இருந்து நீங்கள் திட்டுகிற போது அந்த திட்டும் துஆ அங்கீகரிக்கப்படுற நேரமும் ஒன்றாக இருந்தால் வானவர்கள் அதற்கு ஆமீன் சொல்லுகிறார்கள். ஆமீன் சொல்லிட்டாங்கண்டா நீங்க திட்டினது யாருக்கு பொருத்தமோ அவன் அது மாதிரியே போயிடுவான். உங்களோட மாப்பிள்ளை அப்படி, உங்களோட மகன் அப்படி, உங்களோட மகள் அப்படி, அப்படியே போயிடுவார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய நாவை பேணி பாதுகாத்து இந்த உலகத்தில் வாழ்வது என்பது அது லேசான ஒன்றல்ல, அது மிக கஷ்டமான ஒன்று. அதுக்கு பின்னால் தான் சுவர்க்கம் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க புகாரியில 6094வது செய்தி, இன்ன சிதுக யஹ்தி இலல் பிர், உண்மை என்பது நன்மையின் பக்கம் விட்டு செல்லும். வஇன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னah, நன்மை என்பது சுவர்க்கத்தின் பக்கம் விட்டு செல்லும். உண்மை என்பது நன்மையாகும், நன்மை என்பது சுவர்க்கத்தின் பக்கம் விட்டு செல்லும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம அன்றாடம் சொல்லுகிற பொய்ய கொஞ்சம் எழுதி பாருங்க, உண்மைய கொஞ்சம் எழுதி பாருங்க. மாப்பிள்ள 1000 ரூபாய் காசு தருவார், எங்க வா நேத்து தானே வா உங்கள்ட்ட 1000 ரூபாய் தந்த. ஓ உங்களுக்கு என்ன, நீங்க வீட்டை விட்டு வெளியில போறா, நாங்க படுற பாடு உங்களுக்கு தெரியுமா? கொச்சுக்காட விலை தெரியுமா? வெங்காயத்துல விலை தெரியுமா? தேங்காவோட விலை தெரியுமா? 1000 ரூபாய் காசு இன்னத்துக்கு காணும். அவர் தந்த 1000 ரூபாய் காசுல அப்படியே மல்லாருந்து ஒரு 500 ரூபாய் தூக்கி பொம்பளைகள்கிட்ட எப்பயும் நல்ல லாச்சம் இருக்கும், கள்ள லாச்சம் இருக்கும், அதுல கீழே வச்சுட்டுருவாங்க. அது யாருக்கும் தெரியாது. அதுக்கு இந்த 500 ரூபாய்க்கு சொல்ற பொய் 5000 ரூபாய்க்கு சொல்ற மாதிரி. அவர் கேட்டா என்னதான் செய்ய போறாரு? இன்னொரு 500 ரூபாய் தந்துட்டு போறாரு. பயத்துல இந்த 500 ரூபாயோட சேர்த்து காலம் பதுக்கி வச்சதெல்லாம் போயிடுமோ என்பதற்காக நம்ம அடுக்கடுக்கான பொய்களை சொல்லிக்கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உண்மை என்பது நன்மையாகும், நன்மை என்பது சுவர்க்கத்துக்கு கொண்டு போகும், பொய் என்பது பாவமாகும், பாவம் என்பது மனிதனை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். யோசிச்சு பாருங்க, பிள்ளை கிட்ட போய் சொல்றோம், பாப்பா கிட்ட போய் சொல்றோம், உம்மா கிட்ட போய் சொல்றோம், டாக்டர்கிட்ட போய் சொல்றோம், அது பாவம் என்றே பாக்குற இல்ல. நம்ம உம்மாட விட்ட போயிட்டு வந்திருப்பா, எங்க காணல நீங்க? சும்மா எங்க பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட பேசிட்டு இருந்தேன்.
சொல்லுங்க, உமா கிட்ட போன் சொல்லுங்க. எங்க நீங்க போன் அடிச்ச ஆன்சர் இல்ல, அல்லாஹ் போன் கிச்சன்ல இருந்து நான் முன்னுக்கு இருந்தேன், கோல் வார தெரியும், எங்கன்னு கேட்டா மாட்டிக்குவோம், அதனால போய் சொல்லாம பார்த்துக்குவோம் என்றே இருந்துகிட்டு அதுக்கு ஒரு போய் கிச்சன்ல போன் முன்னுக்குன்னா நீங்க எடுத்த விளங்கல்ல. இப்படி 1000 போய் நம்முடைய வாழ்க்கையில அன்றாடம் சர்வசாதாரணமாக நடைபெறுகிறது. இதெல்லாம் சர்வ சாதாரணமானது என்று நினைக்காதங்க. நம்மட வாழ்க்கைய நாசமாக்கி நம்மளை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குகிற மிகப்பெரிய பாவம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, மறுமையில மனிதர்கள்ல ஆக மோசமானவர்கள் யார் தெரியுமா? துல் வஜ்ஹைன், 2 முகத்துடையார். என்ன அப்படின்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறது, முனாஃபிக்குத்தனம், வஞ்சகத்தனம், குரோதத்தனம். ஒவ்வொரு இடத்துல நல்லவர், இஞ்சால கெட்டவர், இஞ்சால இருக்கிற ஒரு செய்தியை அங்கால கொண்டு, அங்கால இருக்கிற செய்தியை இஞ்சால கொண்டு, இந்த புரண்டு புரண்டு பேசுறது, பிரட்டி பிரட்டி பேசுறது, நாவுக்கு எலும்பு இல்லை என்பதற்காக அது வருகிற பக்கமெல்லாம் பேசி துளைக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்படிப்பட்டவர்கள் நாள மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் மிக மோசமானவர்கள் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தல் வஜ்ஹைன், 2 முகம். உம்மா கிட்ட ஒரு முகம், மாப்பிள்ளை கிட்ட ஒரு முகம், மகள்கிட்ட ஒரு முகம், பாப்பா கிட்ட ஒரு முகம், பக்கத்து வீட்டுக்காரி கிட்ட ஒரு முகம், பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட இன்னும் ஒரு முகம். இப்படிப்பட்ட முகத்தோடு வாழ்பவர்கள் நரகவாதிகள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்ப்போம். ரசூல் எச்சரிக்கிறாங்க, புறம் பேசி கோல் சொல்லி திரிபவர் சுவர்க்கம் போக மாட்டார். நாவால செய்கிற பாவம். நம்ம வாழ்றதே சுவர்க்கத்துக்கு தானம்மா, நம்ம இபாதத் செய்கிறதே சுவர்க்கத்துக்கு தானம்மா. இந்த ஷோல் போடுறது, அபாயா போடுறது, பாவம் செய்யாம இருக்கிறது எல்லாமே சுவர்க்கத்துக்கு தானம்மா. அந்த சுவர்க்கமே போக மாட்டோம் இந்த கோல் சொல்லுவதின் ஊடாக, பிறரை பற்றி பேசுவதின் ஊடாக என்றால் எவ்வளவு ஆபத்தான பாவம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் மிஅராஜுக்கு போனேன். புரிந்து கொள்ளுங்கள், நான் மிஅராஜுக்கு போனேன். போன போது ஒரு சமூகத்தை கண்டேன். அவர்களுடைய நகங்கள் எல்லாம் செம்புகளாலான நகங்களாக இருந்தது. அவர்கள் தங்களுடைய முகங்களையும் நெஞ்சு பகுதிகளையும் அவர்களுடைய செம்பாலான நகங்களினால் அவர்கள் கிழித்து அதை அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். நவுது பில்லாஹி மின்ஹா, நவுது பில்லாஹி மின்ஹா. நான் மிஅராஜுக்கு போன போது நரகவாதிகளில் ஒரு கூட்டத்தை கண்டேன். அவர்களுடைய கைகளிலே செம்பாலான நகங்கள் இருந்தது. அந்த செம்பாலான நகங்களினால் அவர்களுடைய முகங்களையும் அவருடைய நெஞ்சு பகுதிகளையும் அவர்கள் வலித்து வலித்து அதை அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். இவர்களெல்லாம் யார் என்று நான் அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் நான் கேட்ட போது, இவர்கள் தான் இந்த உலகத்தில் மற்ற மனிதர்களுடைய மாமிசங்களை திண்டு வாழ்ந்தவர்கள், மற்றவர்களை பற்றி புறம் பேசி அதிலே இன்பம் கண்டவர்கள், மற்றவர்களுடைய மானத்திலே கை வைத்தவர்கள். அதனால் அவர்களே அவர்களுடைய முகங்களில் உள்ள சதைகளையும் அவர்களுடைய நெஞ்சுகளில் உள்ள சதைகளையும் திண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூதாவுதுல 4878வது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருப்பதை மறந்துவிடக் கூடாது. சாதாரண பாவம் அல்ல. ஒரு துண்டு எடுத்து நீங்க சாப்பிடுவீங்களா? உங்களோட உடம்புல ஒரு மாமிசத்தை எடுத்து வெட்டி நீங்க சாப்பிடுவீங்களாமா? இது லேசான பாவமா? கற்பனை பண்ணி பார்க்கலுமாமா? எவ்வளவு ஆபத்தான பாவம்! அல்லாஹ் தஆலா இந்த நகங்களை எல்லாம் செம்பாலாக்கி நம்முடைய முகத்தை நாங்களே பிச்சு கொண்டு, எங்களுடைய நெஞ்சுகளை நாங்களே வலித்து, அதிலே வருகின்ற மாமிசங்களை உண்டு கொண்டு நாள மறுமையிலே நரகத்திலே தண்டனை கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய பாவம் மற்றவங்களை பத்தி பேசுறது, மற்றவங்களோட மான மரியாதையை இல்லாமல் ஆக்குவது. வாக்கி வந்த மாதிரி கதைக்கிறோம். ஒரு பொம்பளை நல்லா அரிப்பாங்க, ரோட்ல கொஞ்சம் நிற்பாங்க, யாரோ ஒரு பொம்பளைய தப்பா சொல்லுவாங்க. அதை கேட்டு நாங்கள் கண்ணீங்களா, நான் சொன்னேன் தானே
அவளோட நீங்க தொடர்பு வச்சுக்கவானா, பேசவானான்னு அண்ணன் அவனோட தொடர்பாம். நவுது பில்லாஹி மின்ஹா, நவுது பில்லாஹி மின்ஹா. நமக்கு என்னமா இருக்கிறது இதில்? எத்தனை பேரை அநியாயமாக பேசியிருக்கிறோம், எத்தனை பேருடைய மானத்தில் விளையாடி இருக்கிறோம், எத்தனை பேரை கேவலப்படுத்த இருக்கிறோம். இதுக்கெல்லாம் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா இந்த நகங்களை எல்லாம் செம்பாலாக்கி உன்னுடைய முகத்தையும் உன்னுடைய நெஞ்சலைகளையும் நீயே கிழித்து உண்ணு என்றால் இது சாதாரண தண்டனையாகுமா? மற்றவன் நம்மளை வெட்டுறது வேற, நம்மளை உடம்ப நம்மளே வெட்டுறது வேற. மற்றவன் நம்மளை குத்தி கொலை செய்யறது வேற, நம்மளை குத்தி குத்தி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லுவது வேறம்மா. எத்தனை பேருடைய மானம் மரியாதை. ஒரு ஊர்ல ஒரு பொம்பளை பத்தி கெட்ட பேச்சு வந்தா சுபஹானல்லாஹ், அதுல போன்ல வாட்ஸ்அப்ல அதை தூக்கி இன்னும் ஒரு ஆள் இவரை பத்தி பேசுறா, இவ கேட்கிறா, அவக்கு ஒரு 10 கூட்டாளி மாறு அந்த குரூப்ல, அந்த 10 பேருக்கு இன்னும் 10 பேருக்கு இன்னும் 10 பேருக்கு இன்னும் 10 பேருக்கு. நவுது பில்லாஹி மின்ஹா, நவுது பில்லாஹி மின்ஹா. பேஸ்புக்க துறக்க முடியல, வாட்ஸ்அப்ப துறக்க முடியல. குடும்பத்துல உள்ள பிரச்சனை, பித்னாக்கள், மற்றவங்களை கட்டி விட்டு கதை கதைக்கின்ற எத்தனையோ பாவங்கள் சமூகத்துல சர்வசாதாரணமா, சர்வசாதாரணம். நல்ல சாலிகான பெண்களை பத்தி ஏதோ ரோட்டில் நடந்து போனால் அல்லது ஒரு ஆம்பளையோட பேசினார் என்பதற்காக அவளை ஒரு விபச்சாரி போன்று சித்தரித்து பேசுவது என்பது அது சாதாரண விஷயமா? அவளுடைய மானம் என்ன, மரியாதை என்ன, அவளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன, அவளுக்குள்ள குமர பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் என்ன, அவளுடைய ஆண் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன, அவளுடைய பாப்பா அம்மா உறவுகள் தம்பிமார்கள் அண்ணன்மார்கள் அவர்களுக்கு உள்ள அந்தஸ்து கௌரவம் கண்ணியம் எல்லாவற்றையும் குழி தோண்டி புதைத்து விட்டு நம்ம ஏப்பமுட்டு வயிறு நிரம்ப சாப்பிட்டவர்கள் போல் திருப்திப்படுகிற ஆண்களையும் பெண்களையும் அழைத்து சொல்கிறேன், மற்றவர்களுடைய மானங்களிலும் மரியாதைகளிலும் கை வைத்து விடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆரம்ப காலங்கள்ல, மற்ற மனுஷனுடைய மானத்துல கை வைக்கிறது அல்லது அவன் மானத்தை போக்காட்டுறது புனிதமான கௌபத்துல்லாஹ்வை உடைக்கிறதுக்கு சமன் அப்படின்னாங்க. அது போலவே ஒரு ஹதீஸ் வருகிறது அம்மா. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மரணத்துக்கு முன்னர் மக்கமா நகரத்திலே ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லுகிற அந்த உயர்தரமான இறுதி ஹஜ்ஜின் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்திலே இருந்து அத்துணை சஹாபாக்களையும் அழைத்து தன்னுடைய மரணத்துக்கு முன்னர் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கேட்டார்கள் தெரியுமா? தோழர்களே, இந்த நகரம் என்ன நகரம் என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் அமைதியாக இருந்தார்கள், மக்கா என்று தெரியும், அமைதியாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வேறு ஏதாவது பேரை சொல்ல போகிறார்களோ என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். இது மக்கமா நகரம் இல்லையா என்று கேட்டார்கள். ஆமா யா ரசூலுல்லாஹ், இது மக்கமா நகரம் தான் அப்படி என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த சமூகத்தை பார்த்து கேட்டாங்க, இது என்ன நாள் அப்படின்னு கேட்டாங்க. இது அரபாவுடைய நாள் என்று தெரியும், அமைதியாக இருந்தார்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் வேறு ஒரு பேரை சொல்ல போகிறாரோ, வேறு ஒரு செய்தியை சொல்ல போகிறாரோ என்று சஹாபாக்கள் அமைதியாக இருந்தார்கள். இந்த ஊர் என்ன ஊர், இந்த நாள் என்ன நாள் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டுவிட்டு அத்துணை சஹாபாக்களிடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எப்படி இந்த ஊர், இந்த இடம், இந்த மாதம், இந்த நாள், இந்த நகரம் புனிதமானதோ அதே போல மற்றவனுடைய ரத்தமும் மானமும் புனிதமானது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வாட்ஸ்அப்ல பறக்குது, பேஸ்புக்ல பறக்குது, எழுத்துல பறக்குது, பேச்சில பறக்குது. அல்லாஹ் அக்பர், நஊது பில்லாஹி மின்ஹா. சாதாரணமான பாவம் அல்ல இது என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னர், தான் நோய்வாய்ப்படுவதற்கு முன்னர் இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ் யாருக்காவது அநியாயம் செய்திருப்பார்களா? யாருக்காவது அநியாயம் செய்திருப்பார்களா? ரசூலுல்லாஹ் அநியாயம் செய்திருப்பார்களா? அநியாயம் செய்தவர்களை எல்லாமே மன்னித்தவர் அல்லாஹ்வுடைய தூதர். மரணத்துக்கு முன்னர் ஒவ்வொரு சஹாபாக்களையும் அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர், நான் ஏதாவது தவறு செய்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் ஏதாவது தவறு செய்தால் தப்பு செய்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் ஏதாவது தவறு செய்தால் தப்பு செய்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு மரணித்து போனார்களாக இருந்தால்
கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, நானும் நீங்களும் இந்த நாவால் செய்கின்ற பாவம் என்பது சர்வசாதாரண பாவம் அல்ல. நாம் தொழுகிறோம், நோம்பு பிடிக்கிறோம், ஹஜ்ஜுகள் செய்கிறோம், உம்ராக்கள் செய்கிறோம், தான தர்மங்கள் கொடுக்கிறோம், எல்லா காரியங்களிலும் நல்லவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த நாவால் செய்கின்ற பாவம் என்பது அது மிகப்பெரிய பாவம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அதற்கு இறைவன் லேசான தண்டனையை வைத்திருக்கவில்லை, அதற்கு மிக பாரதூரமான தண்டனையை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாஹ் தஆலா பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு சிம் கார்டு இருக்கு தானம்மா, இந்த சிம்ல எத்தனை ஆயிரம் நம்பரை பதிவு செய்கிறோம். ஒரு மெமரி கார்டு இருக்கு தானே, ஒரு மெமரி கார்டு இந்த கேமராக்கு போடுறோம், போனுக்கு போடுறோம், எத்தனை ஆயிரம் வீடியோக்கள், ஆடியோக்கள், ரெக்கார்டிங் எல்லாமே பதிவு செய்யப்படுகிறது. மனிதன் கண்டுபிடித்த இந்த சின்ன சிப் மெமோரிக்கு, இந்த ஒரு சிம் கார்டுக்கு இவ்வளவு ஒரு தத்துவம், இவ்வளவு ஒரு வெயிட் இருக்குமாக இருந்தால் மனிதனை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அல்லாஹ் எழுதினால மறுமையில் நம்முடைய கரத்தில் தருவானாக இருந்தால் அந்த மறுமையுடைய நாள் எவ்வளவு ஆபத்தானது என்பதை பயந்து கொள்ளுங்கள். சர்வசாதாரணமானது அல்ல. நாம் இந்த உலகத்தில் பேசிய, கதைத்த, நினைத்த, செய்த அத்துணை பாவங்களும் நன்மைகளும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கரத்தில் தர காத்திருக்கிறான். வலது கரத்தில் அல்லாஹ் தந்து விட்டான் என்றால் நாங்கள் எல்லாம் வெற்றியாளர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இடது களத்தில் இறைவன் கொடுத்து விட்டான், மறுமை நாசமாகிவிடும். சகோதரிகளே, மறுமை நாசமாகிவிடும். அதனால இன்றையிலிருந்து மௌத்தை பயந்து, மரணத்தை பயந்து நானும் நீங்களும் சரியான முறையில் நாம் பேசிய வார்த்தைகளுக்கு கணக்கு தீர்க்க வேண்டிய ஒரு நல்ல நாள் இந்த நாள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அவமானம் வரும் என்று நினைக்காதீர்கள், அசிங்கப்படுவோம் என்று நினைக்காதீர்கள், நம்மளை தவறாக நினைப்பார்கள் என்று நினைக்காதீர்கள். இது மறுமையோடு சம்பந்தப்பட்டது. மௌத்து இந்த உலகத்தில் ஒரு தரத்தான் வரும், கேவலம் வரட்டும். ஆனால் நாம் யாருக்காவது இந்த நாவால் அநியாயம் செய்திருந்தால் அவர்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவர்கள் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்க மாட்டான். இதற்கு பிறகு யாரையும் பற்றி பேசாமல், கதைக்காமல் அல்லாஹ்வை பயந்து ஆவடக்கத்தோடு வாழ வேண்டிய ஒரு தேவை நம் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் நிறைய சஹாபாக்குடைய வரலாறு சொல்லலாம். இருந்தாலும் நேரம் இடம் கொடுக்காது என்பதனால் இத்தோடு இதை நிறைவு செய்வதற்கு முன்னர் ஒரு செய்தியை உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு மக்ரிபு தொழுகையில இருந்து இந்த பள்ளி வாசலில ஆண்களுக்கான மார்க்க நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது இந்த ஊருக்கு கிடைக்குகின்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதுல 2 தலைப்புகள் போடப்பட்டிருக்கிறது. ஒன்று, இன்றைக்கு நம்முடைய சமூகத்தை, பொதுவாக நம்முடைய பிரதேசத்தில் உள்ள இளைஞர்கள், யுவதிகள், பெண்களை மையப்படுத்திய ஒரு தலைப்பு, போதை வஸ்து பாவனை என்ற ஒரு தலைப்பு. நம்மட புள்ள குடிக்கல, மாப்பிள்ள குடிக்கல என்றெல்லாம் பார்க்காத. நல்லா இருந்த குடும்பத்துல உள்ள பிள்ளைதான் இன்றைக்கு நாசமாகி போயிருக்கிறான். நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கட்டும், நம்முடைய உறவுகளை எல்லாம் பாதுகாக்கட்டும். இது சம்பந்தமான விழிப்புணர்வும் ஒவ்வொரு நபருக்கும் தேவை. குடிக்காதவர்கள் அதுல இருந்து தன்னை இன்னும் பலமாக பாதுகாத்துக் கொள்வதற்கு, அப்படிப்பட்ட பாவனையில உள்ளவர்கள் அதுல இருந்து தௌபா செய்து கொள்வதற்கு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கும். அதே போன்று நம்முடைய கொள்கை, அகீதா எவ்வளவு முக்கியமானது என்ற மிக பிரதானமான 2 தலைப்புகள் இருக்கிறது. இங்கு வந்திருக்கிற அத்துணை தாய்மார்களும் அத்தனை சகோதரிகையும் அழைத்து சொல்கிறேன், அல்லாஹ்வுக்காக உங்களோட வாப்பா, உங்களோட கணவன்கிட்ட நீங்க சொல்லுங்க, இன்றைக்கு மக்ரிபுக்கு பள்ளிக்கு போங்க. மக்ரிபுல இருந்து இஷா வரைக்கும், இஷாவுல இருந்து அங்கால ஒரு 1 hour அல்லாஹ்ட மாளிகையில உட்கார்ந்து கொள்ளுங்கள். நல்ல செய்தி சொல்லுவாங்க, நல்ல விஷயங்களை பேசுவாங்க, குர்ஆனை பத்தி கேட்பாங்க. அல்லாஹ்வுக்காக போங்க, கொஞ்ச நேரம் அமர்ந்திருங்க, இந்த சமூகத்துல உள்ள செய்திகளை கேட்டுவாங்க. நமக்கும் பிரயோஜனமாக இருக்கும், மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நீங்களும் இன்றைக்கு நடக்குகின்ற தவ்வாவுக்கு ஒத்துழைப்பு செய்கிற நீங்க சொல்லிட்டீங்கன்னா, உங்களோட மாப்பிள்ளை கிட்ட, உங்களோட தம்பி கிட்ட, உங்களோட வாப்பாட்ட, உங்களோட ஆம்பளை உறவுகள்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நீங்களும் நன்மையை செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ், நான் இன்றைக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்குதுன்னு ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், அவர் வந்தாலும் உங்களுக்கு நன்மைதான்,
வராட்டியும் நன்மைதான் என்பதை புரிந்து கொண்டு பள்ளியோடு நெருக்கமான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இது நல்ல சந்தர்ப்பமாக இருக்கும் என்று உங்களிடத்தில் வினயமாக கேட்டு விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.